ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேசரி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேசரி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ரவை வந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து இப்போ வந்து நம்ம ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். நெய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதுக்கு நான் எண்ணெயில் தான் இன்றைக்கி நல்லா செய்ய போகிறேன். நெய் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்து இது எல்லாமே நல்லா காயட்டும். இந்த பாருங்கள், இப்போ காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி பாதாம் பருப்பு தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இப்போ நல்லா இது செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது லைட்டாக செவந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது கூடவே நம்ம ரவையும் சேர்த்தே போட்டு வறுத்துடலாங்க. ஒன்றாவே சேர்த்து வறுத்துடலாம். பாருங்கள், ரவை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வறுபடணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேசரி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எப்படி வறுக்கணும்னா நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கையிலேயே நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் எல்லாம் திரிஞ்சு வர்ற மாதிரி வந்துடும். அது வரைக்கும் வறுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும், கணிசமாகவும் இருக்கும். நல்லா கிண்டில் நல்லா அதிகமாகவும் வருங்க. நல்லா ரவையை வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேசரி கொஞ்சம் அதிகமாக தாங்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துடணுங்க. வறுத்துட்டு இப்போ வந்து தண்ணி வந்து பாருங்கள், நான் ஒரு 2.5 கப்பு அளவுக்கு சேர்க்குறேன். எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதில் வந்து 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு செய்கிறேன். 2.5 கப்பு அளவுக்கு நான் சேர்க்குறேங்க தண்ணி. தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இது ரவை வந்து நல்லா நம்மளுக்கு வேகணும். இப்போ இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம், இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு. இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இது உடனே வெந்துடும். ரவை ரொம்பலாம் அதிகம் நேரம்லாம் எடுத்துக்காது. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றவுமே அப்படியே நல்லா கிண்ட கெட்டியாக வருது பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து கலருக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்க்குறேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரவை நல்லா வேக விட்டுறணும். நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சீனி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். இப்போ அதே கப்லேயே வந்து 2 கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேங்க. அப்போ தான் இனிப்பு வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இனிப்பும் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு கேசரி நல்லா கணிசமாக வருங்க. இங்கே பாருங்கள், சீனி போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. அதையுமே அது கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த சீனி வந்து நல்லா வற்றி வரணும், அவ்வளோதாங்க. கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரவை ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த சீனி மட்டும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வேகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இப்போ கிளறேன். போதும். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கையிலே நம்ம இறக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு நேராகையில் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நேராகவும் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு பாருங்கள் கேசரி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. நினச்ச உடனே செஞ்சிடலாம் இந்த மாதிரி கேசரி. நான் அதே போல் வந்து நெய் வந்து இன்றைக்கி அதிகம் சேர்க்கலை பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.